ஹாய், விநாயகர் சதுர்த்திலாம் முடிஞ்சு பெங்களூருக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கிச்சன் தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப அதிசயமாச்சு, எப்படி உன்னால முடியுதுன்னு வீட்டுக்கார் கேட்டாங்க. அப்படியே இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் அவரே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. லஞ்சுக்கு களி கீரை குழம்பு செஞ்சுருந்தாங்க. நானும் கிச்சன் டாப்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போதான் கீழே ரேக்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து மேலே வைக்க முடியும். இதெல்லாம் பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. கீழே இருக்கிற இந்த 3 கபோர்ட் ஷெல்ஃபும் நான் க்ளீன் பண்ணவே இல்லை. 2 மந்த்ஸ்க்கு ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சாச்சு. இட்லிக்கு போடுற அரிசி, பருப்பு, துவரம் பருப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கீழே வச்சுட்டு இருக்கேன். கபோர்டில் இருக்கிறது எல்லாம் மொத்தமாக மேலே வச்சுட்டாலே ஈஸியாக இருக்கும். தொடச்சி காய வச்சு கீழே எடுத்து வச்சிடலாம். எந்த பாக்ஸில் என்ன இருக்குது, எந்த கவரில் என்ன இருக்குன்னே தெரியல. வரும்போது இந்த டைம் பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி வாங்கிட்டு வந்தேன். பாப்பாவோட பழைய பொம்மை எல்லாம் பாய்க்கு போட்டு இது வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன். பச்சை அரிசி, பருப்பு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 15 நாளைக்கு ஒரு டைம் இல்லை 2 மந்த் ஒன்ஸ் அது போலெல்லாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். அன்க்ளீனாக எப்போ ஆகுதோ அப்போ எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவேன். என்னோட கிச்சனில் ஒரே சந்தோஷம் என்னென்னா, இன்னும் எங்கள் கிச்சனுக்கு கரப்பாம்பூச்சி வரல. அது வந்ததுன்னா அவ்வளோதாங்க. 10 நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணினே இருந்தால் கூட போகவே போகாது. இந்த பாக்ஸ்லலாம் மோஸ்ட்லி எதுவுமே இல்லை, எல்லாமே காலி பாக்ஸ் தான். ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்காக எவ்வளோ பாக்ஸான்னு கேட்காதீங்க, ரொம்ப வருஷமாக இருக்குது. இதெல்லாம் இப்போ வாங்கின பாக்ஸ் இல்லை. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி காஃபி டீலாம் குடிக்க மாட்டாங்க. பாப்பா மட்டும் தான் பால் குடிப்பா. ஸோ சுகர் தீரவே தீராது. இது பாப்பாவோடது, சப்பாத்தி கட் பண்ணுறதுக்காக வாங்கந்து. எல்லாத்தையும் ஒரு டிஃபனில் போட்டு வைக்கலான்னு போட்டுட்டு இருக்கேன். எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இரும்பு தவா, சப்பாத்தி உருட்டுறது ரெண்டும் ஒன்றா வச்சா ஈஸியாக இருக்கும். இது கூடவே சப்பாத்தி உருட்டுறதுக்கு மாவு கொஞ்சம் பாக்ஸில் போட்டு வச்சுடுவேன். இந்த சைடில் இருக்கிற லாங் கபோர்டை ஓப்பன் பண்ணால் மாவெல்லாம் கீழே கொட்டி இருக்கு. அதை அப்படியே நீட்டாக தொடச்சி இப்படி மாற்றிட்டேன். கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிட்டேன். களி சூடாக செய்கிறதுக்காக குண்டாலில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா ரேக்லையும் அதோட ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நானே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாலும் எந்த பொருள் எங்கே இருக்குன்னு என்னால் ஒரு சில நேரத்தில் கண்டுபிடிக்கவே முடியறதில்ல. இது ரொம்ப குட்டி ஷெல்ஃபா, அதனால கத்தி, வாட்டர் பாட்டில், கறி துணிலாம் வச்சிருக்கேன். ஓரளவுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். சூடாக களி ரெடி ஆயிடுச்சு, கீரை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.